தன்னோட சின்ன வயசுல நெப்போலியன் ஒரு இராணுவ விடுதியில தங்கி படிச்சுட்டு வந்தாரு. அப்படி இருக்க ஒரு நாள் நெப்போலியனோட பக்கத்து அறையில தங்கி படிச்சுட்டு வந்த ஒரு மாணவனோட அழகான பை ஒன்று காணாம போகுது. உடனே அவன் தன்னோட மேலதிகாரி கிட்ட புகார் அளிக்க, அவரும் உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா பயப்படாம சொல்லு அப்படின்னாரு. அதுக்கு அந்த பையன் அவனுக்கு நெப்போலியன் மேல சந்தேகம் இருக்குன்னா. இதை கேட்ட அதிகாரி நெப்போலியனை தன்னோட அறைக்கு வர சொல்லி உத்தரவு போட்டார். உத்தரவை கேட்டு நெப்போலியன் அறைக்குள்ள வரவும் எதையும் விசாரிக்காத அதிகாரி இனிமே திருடுவியான்னு கேட்டு நெப்போலியனை அடிக்க ஆரம்பிச்சார். இதுக்கு நெப்போலியன் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம மொத்த அடியையும் வாங்கிக்கிட்டு அமைதியா நின்றுட்டு இருந்தாரு. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மாணவன் மேலதிகாரி கிட்ட போய், அன்னைக்கு என் பைய திருடினது நெப்போலியன் இல்லை, இன்னொரு பையன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். இதை கேட்ட மேலதிகாரி தப்பு செய்யாத நெப்போலியனை போய் இப்படி அடிச்சிட்டோமேனு வருத்தப்பட்டு நெப்போலியனை தன்னோட அறைக்கு வர சொன்னார். வந்து நின்ன நெப்போலியனை பார்த்து, செய்யாத தப்புக்கு அன்னைக்கு ஏன் அப்படி அடி வாங்கின, நீ திருடலேன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானேன்னு கேட்டார். அதுக்கு நெப்போலியன் சொன்ன பதில் அவரை வியப்புக்குள்ளாக்கிச்சு. நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் எதையும் கேட்காம அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ நான் திருடலேன்னு சொல்லியிருந்தா அடிக்கு பயந்து தான் நான் திருடலேன்னு சொல்கிறேன்னு நினச்சிருப்பீங்க. நான் பயந்துட்டேன்னு யாரும் நினச்சிடக்கூடாதுன்னு தான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் அப்படின்னாரு. நெப்போலியன் மாவீரன் அழைக்கப்படுறது வெற்றிகளுக்காக இல்லை, அவரோட திடமான மன உறுதிக்காக தான்.